நாளுக்கு நாள் பெருகிட்டே போயிட்டு இருக்கு. அது நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே நம்ம படம் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணிட்டு சில டைம் சரியா போகுது, சில டைம் ஓகே நல்லா இருக்கு. இது வந்து அப்படியே அதுவும் எல்லாமே ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா பப்ளிசிட்டியோட நீங்க ஸ்ப்ரெட் பண்ற வேர்ட் ஆஃப் மவுத் தான் பயங்கரமா ரீச் ஆயிட்டு இருக்கு. அதனால உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தூள் மியூசிக் சூப்பர் சார். தூள் மியூசிக் தான் படத்துல ஹைலைட். அது வந்து வித்யாசாகருக்கும் கருணிக்கும் பரவமுனியம் அம்மாவுக்கும் நன்றி சொல்றேன். சூப்பர் சீன்ல ஃபைட் சீன்ஸ் ஆடி இருந்துச்சு. காலியோ கரைவாணி எப்படி இருந்தாங்க? நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னொரு விஷயம் தெரியுமா, இவருக்கு மற்ற இயக்குநர்கள் இருந்து ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா, அவர் பண்ற ஸ்டைல் எல்லாமே, அவர் ஒரு படத்து கூட இது வரைக்கும் சிகரெட்டோ குடி இதோ எதுவுமே எப்பவுமே அவர் படத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ அடுத்த படத்துல பண்ணா நான் பண்ணேன், அது வேற விஷயம். பட் நானும் இந்த ரொம்ப ஸ்டைலா பண்றதுக்கு ஈஸியான வழி வந்து சிகரெட் வச்சுட்டு அப்படின்னு நம்ம ஏதாவது பண்ணலாம் இல்லையா. சரி சொன்னார், அப்படிதான் ஒரு ஹீரோ வந்து மாஸ்க் ஆடணும் அவசியமே கிடையாது சார் சொல்லிட்டு அது வந்து இந்த படத்தை நிரூபிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா. நாமளா மாஸ்னா பயங்கரமா சத்தமா பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும். இதுல வந்து ரொம்ப அமைதியா ஒரு ஆளு ஒண்ணுமே பண்ண மாட்டான். அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் டேன்னு சொல்லுவான். ஓ சார் ஒரே ஒரு வார்த்தை தான், மூணாவது நாலாவது பார்த்து புரியும். ஒரு வார்த்தை அதுவும் அமைதியா சொல்றது அது வந்து மாசு. அப்புறம் அவன் வேஷ்டி கட்டிட்டு அதை அவுத்து இல்ல பறவை பாட்டு இல்லை, படம் முழுக்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வச்சிருக்க ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆக்சுவலி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சீரியஸா பேசுறேன்.